எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம் 4 அட்சர பாதங்களையும், பூராடம் 4 அட்சர பாதங்களையும், உத்திராடம் 1 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திய முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தாங்க இருக்குது. ஆனால் மாதத்திய 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்திய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதாவது உங்கள் ராசிக்கு முதன்மை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரன், அப்புறம் புதன், இந்த 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறாங்க. இந்த 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் போய் மறையிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதத்திய முதல் பகுதி தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தாங்க இருக்குது. ஆனால் 2வது பகுதியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. ஸோ இது வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா ராசியை சூரியன் பார்க்காது, அதாவது பாக்கியாதிபதி ராசியை பார்வை செய்கிறது சிறப்பு. கூட சுக்கிரனும் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி முதல் பகுதியில் கொஞ்சம் வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. கடன் வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே தவிர்க்கிறது சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் எவ்வளோதான் வந்தாலும் கையில் நிற்காதுங்க. செலவுகள் கண்டிப்பாக இருந்துதான் இருக்கும் ஒரு பக்கம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்க. வீண் செலவுகளை தவிர்க்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்குங்க. ஆரோக்கியமான உணவுக்குள்ளே சாப்பிட பழக்கப்படுத்திக்குங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். ஸோ அதனால வந்து இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனம் அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்றவங்கள கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதுக்குன்னு கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடன் அதிகமா வாங்குறதும் தப்பு தான். ஸோ ஓரளவுக்கு லிமிட்டா நீங்க வச்சுக்கும் போது கண்டிப்பா எதுவுமே வந்து பிரச்சனையா இருக்காதுங்க இந்த காலகட்டத்துல. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் தான். 5, 9ஆம் அதிகம் சொல்லப்படுகிறது செவ்வாய், சூரியன் இவங்க 2 பேருமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மனசுல கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களால் எல்லாமே முடியுன்ற ஒரு விஷயத்த வந்து மனசில் வந்து தெளிவுபடுத்தும். அது மட்டும் இல்லாமல் தெளிவில்லாமல் இருக்கக்கூடியவங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக தெளிவாகுங்க. ஓரளவுக்கு மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து சனி இந்த மாதிரி 2வது பகுதியிலிருந்து வக்ரம் பெற போகிறார். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? என்ன இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நில பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு கட்டுக்குள்ள வரும். ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து விற்க முடியாம இருக்கக்கூடிய அல்லது ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து கண்டிப்பா சரியாகும். குறிப்பா ஒரு சிலருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த பூர்வீக வீட்டை விற்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டு கட்டலாம் அல்லது ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீட்டை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்க போகுதுங்க. குறிப்பா தனுசு ராசியில பிறந்த பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் நினைச்சோ, அவருடைய படிப்பு நினைச்சோ அல்லது திருமணத்தை நினைச்சோ அல்லது அவனோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரதுக்கான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி வலுத்து போயிருக்கார். அதே மாதிரி பாக்கியாதிபதியும் வலுவா இருக்கார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி இந்த புத்திரபாக்கியத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம்
இன்னும் கிடைக்காம இருக்கோ அத்தகைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் தீருங்க. அதே மாதிரி ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது சரியாகும். மேலும் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க, IVF IUI சம்பந்தப்பட்ட ஏதாவது அறுவை சிகிச்சை எடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்ச முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் வலுத்து உட்காந்துருக்காருங்க. கூட சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள், அவங்களால ஒரு சில ஏற்றகரமான விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையாருக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அத்தகைய விஷயங்கள் தற்போது ஈடேறுங்க. அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வழிகள் தற்போது பிறக்குங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு 2-3 நண்பர்களோட சேர்ந்து நீங்க ஏதாவது கூட்டு தொழில் பண்றீங்கன்னா அந்த கூட்டு தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அந்த கேது குரு பார்ல இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பா இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அலைச்சல்ல கொடுக்கும். ரொம்ப அதிகமான வேலை அப்படின்ற மாதிரியான அலைச்சல் கண்டிப்பா இருக்குங்க. 8 மணி நேரம் வேலை செய்யறதுல கண்டிப்பா ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை செய்யறதுக்கான அமைப்புகளை இந்த கேது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு விதமான ஒரு சலிப்பையும் வேலை செய்யறதுல கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா வேலை இது அப்படின்ற ஒரு மனோபாவத்தையும் இந்த கேது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் விரக்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா வேலையை தவிர மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குறிப்பா விநாயகர் வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி சிவ வழிபாடு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வேலை ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுங்க இந்த காலகட்டத்துல. அதோட மட்டும் இல்லாம வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைய பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தா 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வலுத்து உட்கார்றாரு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 9, 10ஆம் அதிபதிகள் கூடி 7ஆம் இடத்துல இருக்கிற தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்குங்க. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தொழில் ரீதியா அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆனா கொஞ்சம் நீங்க அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கு. கொஞ்சம் அதிகமா நீங்க உடல் உழைப்பு போட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுக்கடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுங்க, 4 குடியுடன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறார், சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில தடைகள், சில தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பா அப்பப்ப எட்டி பார்க்குங்க. கொஞ்சம் அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு பார்த்து அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சுறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய பார்த்து நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. மேலும் நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ராட் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ராட்ல போய் ஸ்டடீஸ்க்காக நீங்க முயற்சி பண்ணிட்டுனா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அந்த தருணம் இருக்க போகுது. மேலும் வேலைக்காகவும் நீங்க வெளிநாட்டுல முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கிறார், அதே மாதிரி குரு பகவானும் பார்வை செய்யறது சிறப்பு தான். குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா சுப செலவுகள் உண்டு வாழ்க்கையில. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செலவுகள் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்குங்க. வருமானமும் ஒரு பக்கம் வரும், அதற்கேற்ற செலவுகளும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமா தாங்க இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த மாதிரி முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்குங்க. ஆனா 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள் ஓரளவுக்கு மாற்றி தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் அதிகமா பண்ணுவீங்க, புண்ணியத்தை அதிகமா சேர்த்து வச்சுக்கீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறத ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி மதியானம் 2:30 மணி முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 10:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார், சரிங்களா? 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை அதிகமா கொடுக்கத்தான் செய்யுங்க. தேவையில்லாத கவலைகள் மனசுல அலைமோதுங்க. குடும்பத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வருங்க. கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாட்கள்ல மட்டும் நான் சொல்றேன். அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் சிவப்பு, அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.